கேஜிஎஃப் ஒன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த படத்தை பார்த்து பார்த்து கேஜிஎஃப் டூ கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப பிரசாந்த் நீல ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கான ஒரு படமாக இருந்தது. கேஜிஎஃப் டூ கொடுத்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து அப்படிங்கிற மாதிரியான ஸ்டன்ட் சீக்வன்சஸே இருக்காது. பயங்கரமான பவர் பேக்டான ஸ்டன்ட் சீக்வன்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சலார் அப்படிங்கிற ஒரு படம் வருது பார்ட் 1. அந்த சலாருக்குமே அவர் தான் ஃபைட் சீக்வன்சஸ் கொடுக்குறாரு. ஸ்டன்ட் சீக்வன்சஸ்ல ஒரு பக்கம் அன்பரி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஓகே, கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூல ஜெயிச்சிட்டாரு. இதை தாண்டி ஒரு நார்மலான படங்கள்ல தனியே தெரியக்கூட படங்கள்ல எப்படா ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு நம்ம சார்பாட்டா பரம்பரை வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். ஏன்னா சார்பாட்டா பரம்பரை அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட ஒரு பீரியாட்ரிக் ஃபிலிம் தான். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைக்களத்தை எடுக்கக்கூடியது. அப்ப அங்க வந்து ரோசமான ஆங்கில குத்து சண்டை மூஞ்சில மட்டும் தான் குத்தணும். அந்த டான்சிங் ரோஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வேம்புலி, அதுக்கப்புறம் வந்து நம்ம கபில ஆரியாவை எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்க நம்ம ராமுவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கலையரசன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் செதுக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அன்பறிவு தான் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பாக்ஸிங் மெத்தடை எடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் சார்பட்டா பரம்பரை பார்க்கப்பட்டுச்சு.